பொம்மி அழகன் லோகேஷ் அப்படின்ற யூடியூப் யூசர் மீன் மலை எப்படி பொழியுது அப்படின்னு கேட்டிருந்தாரு. இன்னைக்கான வீடியோல நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரலாற்றில் முதலாக பிளைனி த எல்டர் என்பவர் முதல் நூற்றாண்டிலேயே மீன் மற்றும் தவளை மலை பொழிந்ததை பதிவு செய்துள்ளார். தொடக்கத்தில் மீன்மலை என்பது கட்டுக்கதை என்று நினைத்தனர். ஆனால் 1861 சிங்கப்பூரில் மீன்மலை பொழிந்த பிறகே இதனை பற்றிய கவனம் அறிவியலாளர்களிடம் மேலோங்கியது. பிரான்சிஸ் டி லெபோர்ட் என்ற பிரெஞ்சு நாட்டு இயற்கை பற்றிய ஆய்வாளர் இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் கேட்பிஷ் வகை மீன்கள் மழையினால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இழுத்து செல்லப்பட்டது என்றார். மீன்மலைக்கு பிறகு மீன்கள் சில இடங்களில் உயிருடன் ஆரோக்கியமாக இருப்பதாகவும் சில இடங்களில் தரையில் விழுந்து இறந்ததாகவும் பல தகவல்கள் உண்டு. மீன்மலை வேற்று கிரகவாசிகளால் பொழிவதாக சிலர் கூறி வந்தனர். ஆனால் அறிவியலாளர்கள் மீன்மலை வாட்டர் ஸ்பவுட் என்ற வகை சூறாவளியால் பெய்வதாக கண்டுபிடித்தனர். நேஷனல் ஓசோனிக் அண்ட் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷனை சேர்ந்த விஞ்ஞானிகள் வாட்டர் ஸ்பவுட்டினால் எப்படி மீன்மலை பொழிகிறது என்று ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை வெளியிட்டனர். கடலில் உண்டாகும் வாட்டர் ஸ்பவுட்கள் பொதுவாக கடலில் தொடங்கி கடலிலேயே முடிந்துவிடும். சில நேரங்களில் வாட்டர் ஸ்பவுட் ஆனது கடலில் இருந்து நிலத்திற்கு வரும். இப்படி கரைக்கு வரும் வாட்டர் ஸ்பவுட் ஆனது பெரிதாகவும் ஆபத்தானதாகவும் இருக்கும். இப்படி கரைக்கு வரும் வாட்டர் ஸ்பவுட்களினால் தான் மீன்மலை பொழிகிறது என்று கூறுகிறார்கள். சாதாரண சூறாவளிகள் தூசிகளை சுமந்து 320 கிலோமீட்டர் பயணிக்கும். மெட்டல் போன்ற கனமான பொருட்களை சுமந்து செல்லும் சூறாவளிகள் 80 கிலோமீட்டர் வரை பயணிக்கும். வாட்டர் ஸ்பவுட்டினால் ஒரு இடத்தில் உறிஞ்சப்பட்ட மீன், தவளை போன்றவை அவற்றின் எடையை பொறுத்து சில தூரம் பயணித்து வேறு இடத்தில் மீன் அல்லது தவளை மலையாக நீரோடு சேர்ந்து பொழியும். தாய்லாந்தில் மீன்மலை பொழிந்ததாக ஒரு புகைப்படம் வலம் வருகிறது. அது உண்மையா என்று பார்ப்போம். இந்த குறிப்பிட்ட புகைப்படமானது மார்ச் 17, 2015 சைனாவில் கைலி டெவலப்மெண்ட் ஜோன் என்ற இடத்தில் நடந்த ஆக்சிடென்டினால் லாரியில் இருந்து கீழே விழுந்த மீன்களுடையது. இது மீன்மலையால் வந்த மீன்கள் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.